தொட்டியை தூக்கிட்டு நேற்று வந்து ஜல்லி போட்டிருக்காங்க. ஜல்லி வந்து இப்போவுமே தெரியுது, தண்ணிக்குள்ளே நிற்கிது. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமே ரொம்ப வஸ்ட்டாக சும்மா எல்லாமே வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற அந்த மோட்டிவேஷனில் தான் போடுறாங்க. என் பில்டிங் 62,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணி 3 நாளில் திருப்பி விழுந்துருச்சு. இது சின்ன போரூரில் இருக்கோம், பிபிசி சிடி பார்க்கு ஏத்தாப்புல. ஆனால் வந்து நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இந்த ரோடு வந்து ஃபுல்லாக தண்ணி இறங்கியிருக்கு, அதை கிளியர் பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னோம். ஆனால் தொட்டி கொண்டு இறக்குனாங்க. தொட்டி இறக்கும் போச்சில் வந்து 2 அடி தண்ணிக்குள்ளே இறக்குறாங்க. நைட்டு 3:30 மணி வரை உட்காந்துருக்கேன். 7 தொட்டி இறக்கியிருக்காங்க. 3:30 மணி வரை நான் என் பில்டிங்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது போக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு தொட்டி கீழே இறங்குது, ஒரு தொட்டி மேலே இறங்குது. கீழே சின்ன கல் வச்சு இது பண்ணுறாங்க. ஆனால் தொட்டி இறக்கலாம். ஆனால் இப்போ அந்த தொட்டியை தூக்கிட்டு நேற்று வந்து ஜல்லி போட்டிருக்காங்க. ஜல்லி வந்து இப்போவுமே தெரியுது, தண்ணிக்குள்ளே நிற்கிது இவ்வளோ தூரம். ஆனால் கவுன்சிலரு இப்போ போகிறாங்க. கவுன்சிலர் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் தான் இருந்தாலும், ஆனால் வந்து அவங்க வந்து டிஎம்கேங்கிறதுனால இது பண்ண முடியல, அவங்களால இது பண்ண முடியல. ஆனால் வர்றாங்க போகிறாங்க. இப்போவுமே நேரில் பாருங்கள், அவ்வளோ டிராஃபிக்கு. நாங்கள் கிளியர் பண்ணுறோம், கிளியர் பண்ணால் கூட எங்களை தான் திட்டுறாங்க. நாங்கள் பிஸ்னஸை விட்டுட்டு ஒரு மாதம் 62,000 ரூபா நாங்கள் இந்த பில்டிங்கு, என் பில்டிங்கு 62,000 ரூபா செலவு பண்ணியிருக்கேன். செலவு பண்ணி 3 நாளில் திருப்பி விழுந்துருச்சு. இது வந்து யார் பண்ணுவா? நாங்கள் கான்ட்ராக்டர் அவங்ககிட்ட, அவர் கோபி சார் மூளை கடையில் இருக்காராம், அவர்கிட்ட பேசிட்டோம். ஆனால் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க வேலை செய்யறதுக்கு. இதுவரை இன்னைக்கு வரல. அதை வந்து நல்லபடியாக நீங்கள் கிளியர் பண்ணி கொடுங்க. ஒரு முதலமைச்சர் வந்தாங்கன்னா இந்த ரோட்டில் வந்து ரோடு எப்படி இருக்கும் அதே மாதிரி கிளியர் பண்ணி கொடுங்க. ஏன்னா வாழ்வாதாரமே பாதிச்சு போச்சு. நாங்கள் இது வருஷத்துக்கு 1,20,000 ரூபா டேக்ஸ் கட்டுறோம். எந்த பெண்டிங் இல்லாமல் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். தெரியுதா? இந்த டேக்ஸ் நாங்கள் கட்டோன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டுவோம். இந்த வியாபாரம் இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளோ வண்டி போய்கிட்டு இருக்கு, வந்துக்கிட்டு இருக்கு. கடைக்கு யார் வருவா சொல்லுங்கள்? அதை யோசனை பண்ணி இன்னும் நல்லபடியாக நடவடிக்கை எடுங்க. அடிக்கடி வந்து பள்ளம் ஏற்படுது. இதோட 4 ட்ரிப்பு பள்ளம் ஏறி போட்டு போச்சு. நாங்கள் சொல்கிறோம், இப்போட இப்போ திருப்பி 2வது பள்ளம் விடும். அந்த பக்கம் ரோடு, அந்த பிளாட்டுக்கு வாசலில் வந்து பிளாட்டில் வந்து இருக்கிறதுனால ப்ரெஷர் பண்ணுறதுனால அவங்க ரோடுக்கு பிளாட்டுக்கு மட்டும் அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மற்ற யாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கல. நேற்று நைட்டு 11 மணிக்கு மெட்ரோ வாட்டர் உடஞ்சிச்சு. நைட்டு கட் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. ஆனால் அதே இது இந்த பக்கம் பாருங்கள், என் ட்ரைனேஜ் உடஞ்சிருக்கு. நான் 51,300 ரூபா டிடி கொடுத்து செக் கொடுத்துருக்கேன். ஆனால் தண்ணி எனக்கு போகலை. இன்னைக்கு அவங்க பண்ணலைன்னா தண்ணி வந்து அந்த ரோட்டில் ஓடும். நான் வந்து போரூர்லேருந்து கோவூர், அங்கே தான் என்னோடய வீடு. நான் தினமும் ஆஃபீஸ் வந்து கேகே நகரில் இருக்குது. இந்த வழியாக தான் போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து ஒரு வாரம், ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய பள்ளம் ஒன்று வந்துச்சு. அது ஒரு பெரிய நியூஸாக வந்தது. ஸோ அதை வந்து பக்காவாக கிளியர் பண்ணவே இல்லை. சும்மா அப்படியே பூசி மொழிவிட்டு அப்படியே போயிட்டாங்க. இந்த இடத்துல ஹெவி டிராஃபிக் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவாகவே பண்ணலை. அங்கே இப்போ தான் அந்த இடத்துல பிரச்சனை முடிஞ்சு அதுக்குள்ளேயே இப்போ பாருங்கள், அதுக்குள்ளேயே இந்த இடத்துல இன்னொரு பள்ளம் வந்துடுச்சு. இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமே ரொம்ப வஸ்ட்டாக சும்மா எல்லாமே வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற அந்த மோட்டிவேஷனில் தான் போடுறாங்க. இப்போ எதுவுமே சேவை துறையே கிடையாது, எல்லாமே வந்து வருவாய் துறையே ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து சேவையே இல்லை. இப்போ அவங்க எல்லாமே சிக்னலை போட்டு விட்டுட்டு வந்துட்டு வசூல் பண்ணுறதுல அந்த இதில் இதுவாக இருக்காங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு இது டெண்டர் எடுக்கிற இது ஒர்க்கு கூட எல்லாமே வந்துட்டு பணம் கொள்ளடிக்கிறதுல அந்த இதில் தான் இருக்காங்க. இதை வந்து உடனடியாக வந்து சரி செஞ்சுங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளியர் பண்ணுறது கூட ஆள் இல்லை. இப்போ நான் ஆஃபீஸ் போனோம், டைம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது.